Black Chips கிடவிருந்து concert presented by Tilo. Title sponsor Healthy Grocer பெருங்காயம். Healthy Grocer பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Presented by Koran Foods in Tilo Cool Drinks. நம்ம ஒரு ஹீரோ. Catering partner கொளத்தூர் பாபு Catering. Location courtesy Parkin Beach Resort. அவர் தெரியல. ஒரே நிமிஷம். அக்கா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்து வைபான பாடல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அவங்க கீழ போட்டோம். வேற யாரும் மேல வாங்க. அதானடா. நீங்க கீழ இல்லக்கா. 5 நிமிஷம் மட்டும் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அடுத்த பாடல வந்துட்டு நம்ம ரெடி ஆயிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பான்சர் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணனும். நாங்க மென்ஷன் பண்ணிப்போம். அதையும் சொல்லிடுவோம் அவனே. எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நாங்க அடுத்து ஸ்பான்சர் மென்ஷன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஒரு பாட்டுக்கு லீட் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிடணும். சொல்லு தம்பி. 2 நிமிஷம் பேசிக்கலாம். ப்ளீஸ். மட்டிக்கினாரு ஒருத்தரே. நீ சென்டர் காப்பாத்தணும். இன்னொன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ இதெல்லாம் வேற போடாத சாம். பேஜ் எழுதிட்டு வந்து நாளை பின்ன ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு போய் கலாட்டால இன்டர்வியூ கொடுப்பான். நான் அப்பெல்லாம் நல்லா தான் பண்ணேன். என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்க சேனல்ல. அவங்க என்னைய வளரவே விடல அப்படி சொல்லி. என்ன தம்பி? இல்லடா இல்லையா? ஓகே. அவன் எழுதி வச்சிருக்கான் இந்த இடத்துல சாம்னா நீங்க கவுண்டர் போட வேண்டியலாம் எழுதி வச்சிருக்காடா. சரி ஓகே. சொல்லுங்க நீ ஏதோ சொல்ல வந்த. உங்களை வந்து ஸ்டேஜ் கூப்பிட்டது முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட கேட்டரிங் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங்ல இருந்து மிஸ்டர் சீதாராமன் சார் வந்து வந்திருக்காரு. சோ அவங்களை வந்து வெல்கம் பண்ணி ஒரு சின்ன தேங்க் பண்ணிடலாம். அன்னமிடும் கை. வணக்கம் வணக்கம் வணக்கம். வரவேற்புகள். நல்லா இருக்கீங்க. சூப்பர் மகிழ்ச்சி. எனக்கு வந்து என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கெடா விருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் பாட வராங்க அப்படின்ற லிஸ்ட்டு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட்டை போட்டோம். அடுத்து சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நிறைய நேரங்களில் நான் போகிற நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்டது இவங்களோட சாப்பாடு தான். அவ்வளோ கவனிப்பு இருக்கும். சாப்பாடு எப்போயுமே எப்போ ருசியாக இருக்கும்னா அந்த கவனிப்பில் தான் இருக்கும். அதை தொடர்ந்து கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் அவங்க நம்ம கூட கண்டிப்பாக இதில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ட் அவர் ஏதாவது பேசணும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்போ கவின் பேசுவார். இல்லை அவர் பேசணுன்னா அவர்கிட்ட மைக் கொடுக்கணும் நீங்கள். அப்படியாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணனுக்கும் நன்றி சொல்லிடுங்க. ஸோ மகிழ்ச்சி. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டு முடிச்சோன்னு நம்ம சாப்பிட போயிடலாம். எஸ் தேங்க்யூண்ணே 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 தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட் சாங். அடுத்த பாட்டு. ஒரு இவ்வளோ நேரமாக ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. தெரியாது. எப்படி தெரியும் உனக்கு? அவங்கள கேட்டால் தான் தெரியும். அப்புறமா வந்து கேட்குற ஒவ்வொருத்தட்டையும் சொல். ஸோ அடுத்ததாக வந்து பாடல். ஓகே. அடுத்ததா ஒரு பாடல். யார் பாட போறாங்க? யாரு அப்படின்னா ஸோ இப்போ இன்ஸ்டால ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு பாடல் தான். ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். அந்த பாட்டுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? அவ்வளோதான். ஸோ அண்ணனே வந்துட்டாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சத்யநாராயணா டு சிங் ரோஜா ரோஜா பாடல். எல்லாம் சொல்லி முடிச்சு ராஜா ராஜா பாடல் போட்டுக்கிறோம். ஆக்சுவலா சத்யன் பிரதர் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி 1999 சாதக பறவைகளில் பாடின அந்த கிளிப் வந்து இப்போது வைரலாகி அதுக்கப்புறம் அவர் நியூஸ் சேனல்லலாம் அவர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன். ஸோ எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அந்த பாட்டை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு அதோட லிரிக் வேல்யூலாம் பேச ஆரம்பிச்சு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், இந்த 13 வருஷமாகவே எங்கள் 2 பேருக்கும் பழக்கம் 13 வருஷமாகவே நான் அவரோட தீவிரமான ஃபேன். ஏன்னா ஒரே நபரால் வெர்சட்டைலாக எல்லா வகையான பாட்டையும் பாட முடியும்னா அது சத்யனால் முடியும். ஒரே ஒருத்தர் இருந்து ஒரு என்டையர் ஷோலாம் அவர் நடத்தி நான் பார்த்துருக்கேன். அவர் எங்கே நான் ஷோக்கு போய் பாடுறேன்னு சொன்னாலும் நான் உடனே போய் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி நடந்து இன்னைக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம கெடா விருந்துக்கு வர்றப்ப நீங்கள் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ப்ரோ அவங்க கெடா விருந்துக்கு போறாரு, அதனால தான் இவ்வளோ பாப்புலர் ஆயிட்டாரு. நம்மளும் பிக் பாஸ் மாதிரி பிஆர்லாம் பண்ணோம். அப்படிதான் சொன்னாங்க. ஏங்க இப்போ நல்லது சாரி ஒரே நிமிஷம். பிக் பாஸ் பத்தி பேசினா சபரிக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஃபன் அன்லிமிட்டட் பண்ண போறேன். நான் தான் அதை ஹோஸ்ட் பண்ணணும். வேணாம் இருக்கு ப்ரோ. தம்பி எதை பேசு அது மட்டும் ப்ரோ இருக்கு. தம்பி எதை பேச நீங்க பேசுங்க. மைக் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதானடா கவின். அண்ணனை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னா இங்கே என்னன்னா கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவ் வச்சு எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணிட்டே இருந்தாங்க. பல பேர் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியாக பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பாட்டுக்கு போயிடலாம் வைப்புக்கு. வா நம்ம இப்போ போய் மைக் சரி பண்ணுவோம். இன்னும் இந்த பிள்ளடா நீதான். ஸோ நன்றி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சும்மா மியூசிக் இல்லாமல் ஃபியூ லைன்ஸ் பாட்டுமா? ஃபியூ லைன்ஸ் அப்பனா எல்லாரும் சேர்ந்து பாடணும். எல்லாரும் ஓகேவா? இந்த பக்கம் ஃபியூ லைன்ஸ் மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் மியூசிக் இல்லாம. என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவு
கண்ணில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூண்ணே அவர்லாம் ரோஜா வாங்க எப்படி இருந்தாரு பாத்தியால தலைவலாம் எல்லாமே ஓகேண்ணே எல்லாருமே செமையா பண்ணாங்க. ஆமா லவ் ஃபெயிலியர் சாங் பாடுறப்ப மட்டும் உங்க ஃபேஸ்ல ஒரு பயங்கரமான எந்த இருந்துச்சேனே, பயங்கரமான எனர்ஜி சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு இல்லையே, நான் ரொம்ப ஃபிளாட் ஃபேஸா தானே இருந்தேன். இல்லையே, நீங்க ரொம்ப பயங்கரமா சிரிக்கவே இல்லை. நான் இப்படி இருந்தேன், ரொம்ப சோகமா இருந்தேன். ஏன் இவங்க எல்லாம் லவ் ஃபெயிலியர் பாட்டுக்கு இப்படி ஆடுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா அந்த பாட்டு அவரு ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. உனக்கு ஒரு டவுட் வரும், உனக்கு ஒரு நாள் வரும், அந்த ஈவெண்ட்ல உங்க வீட்ல இருந்து வந்து உட்காந்துருப்பாங்க, அன்னைக்கு நான் பேசுறேன், சரியா? ஓகே. அண்ட் நம்ம பிளாக் ஷீப்னுடைய எஸ் த பிரைட்டஸ்ட் டேலண்ட் ஆஃப் பிளாக் ஷீப் அன்புதாசன் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு. எஸ், நல்ல பலமான கைத்தறல். வாங்க அன்புதாசன், வாங்க 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 வாங்க. திடீர்னு கூப்பிட்டுமா? அன்பு, விருந்து எப்படி இருந்துச்சுன்னு உன்கிட்ட கேட்க முடியாது. சாப்பிட்டியா? ரெக்கார்ட்ல கொஞ்சம் கட் பண்ணிருங்க ப்ளீஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு வந்த அன்பு, பரவாயில்ல சும்மா வா அப்படின்னு. எனக்கு தெரியும் சும்மா வந்தா சாப்பிடுவான்னு தெரியும். ஆக்சுவலா நான் வந்து பக்கத்துலேயே ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. சரி, நீங்க மெசேஜ் அனுப்பிச்சப்போ நான் ரொம்ப பெருமையா ஐயோ நீ சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொன்னேன். நான் வாட்சை காட்டினா அதை வாட்ச் பண்ணாம நீங்க பதிலுக்கு திரும்ப வேற அப்படி சாப்பிட மாட்டியா எப்ப திருந்தினா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் முன்னால இருந்தே அப்படிதான் ப்ரூவ் பண்றதுக்கு ஏதோ ஆடியோ அனுப்பிச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு. ஓகே, அப்படி வந்து சாப்பிட்டேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நான் சொல்லிடுவேன் ஐயோ ஏதோ எடிட் பண்ணிட்டாங்க, நான் மேலே ஏறல அப்படின்னு. நான் ஈஸியா நான் சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி, மகிழ்ச்சி. நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு. மேல கூட இருந்துச்சு, வெத்தலை போடாம இருந்திருப்பேன். பீடா போட்டதால வாயில கை வச்சுட்டே பேச வேண்டியது. கொஞ்சம் வெத்தலை போடுவான், ஆனா நல்ல பையன் தான். சூப்பர், மகிழ்ச்சி. அடுத்த பாட்டு என்ன பாட்டு? யார் பாட்டு? அக்கா, சின்ன பொண்ணு அக்கா. எஸ் அக்கா, ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, அப்படி ஒரு வைப் பண்ணிடும். மா நீ எதுக்குமா போயிட்டு பேசாம இருமா. வீரனே மாவீரனே ஓடிவா தேடிவா ஆடிவா நீ வீரனா. அது வரை போடுங்க, திரும்பி போடுங்க, அம்மா வருவாங்க. நன்றி நன்றி. இந்த பாட்டு நானும் முத்துச்சிப்பியும் பாடியிருக்கோம் வீரன் படத்தில், வீரன் திருவிழாவில். ஹிப்ஹாப் தமிழா ஆதி சாரோட இசையில் பாடியிருக்கேன் அவரோட படத்தில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிக்கா, நன்றிக்கா, நன்றிக்கா. அடுத்த பாட்டு போட்டு அடுத்த பாட்டு. யார் காட்டு சிரிக்கு இவ மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாலோ. காட்டு சிரிக்கி யார் காட்டு சிரிக்கி இவ மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாலோ. யாரோ இவளோ யாரோ இவளோ யார் காட்டு சிரிக்கி. உங்க பேர் சொல்லுங்க. இர்ஃபான். இர்ஃபான், ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணீங்க இர்ஃபான். உங்க பேர் சொல்லுங்க. நீலாஸ்ரீ. நீலாஸ்ரீ. சாப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டா நல்லா ஆடுறீங்க. நாங்கெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா பிரதர்? இன்னும் சாப்பிடாம இப்படி ஒரு எனர்ஜினா இன்னும் சாப்பிட்டோன்னா ஏன் சாப்பிடல? போகலாம், பொறுமையாக போகலாம். ஐயோ, தேங்க்யூ தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. இவங்க இந்த எனர்ஜியை பாருங்க. ஹலோ மேடம், ஹலோ இங்கே பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஹலோ, உங்களை தான் இங்கே பாருங்க. நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணவே முடியாது. உங்கள் பேர் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் நேம்?
அப்போ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஏய் அங்கே போகுது அங்கே போகுது அங்கே போகுது. அவங்க தானா? அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். கரெக்டா? பேர் என்ன? கனிஷ்கர் ஸ்ரீ. கனிஷ்கா ஸ்ரீ. ஏய் சூப்பர் பேருப்பா. கனிஷ்கா ஸ்ரீயா நீங்கள்? என்ன என்ன வேணும் என்ன வேணும்? இங்கே பாடணுமா இப்போ? சத்யன் பிரதர் அதுக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். இங்கே காட்டுது. இங்கே இங்கே நீங்கள் நிற்கணும் பாடணும். அதான் அதுக்கு வேணும். ஓகே சூப்பர். இப்போ பாலாண்ணே பாட போகிறாரு. கரெக்டா? அப்படியாண்ணே? ஓகே. நான் என்ன பண்ணணும் சொல். சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள். சூப்பர் சொல்லுங்கள் தங்கம். இங்கே பாருங்க. கனி 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 கனி. சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர். சரி ஹைஃபை போட்டுக்கலாமா? கெடா இருந்து எப்படி இருந்துச்சு? எப்படி? சிரிப்பவர் சிரிப்பவர் சிரிப்பவர். சாப்பிட்டவங்களாம் திருப்பி வந்து உட்கார்ற மாதிரியே தெரியலையே தம்பி. அங்கேயே ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன தெரியும் பையனா, நம்ம பேசிகிட்டே இருக்கனால அப்படியே போயிடுறாங்களோ. இந்த மாதிரி பேசாமல் இருந்து நீ பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி சொல்லு. என்னாச்சு? ஓ இங்கே இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போதா? மிஸ்டர் சிஓ பாலா அவர்களே, உங்க பையன் பண்ற வேலையை பார்த்தீங்களா? இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று. இரு கொஞ்ச நேரம் விடுவோம், என்னதான் பண்றாயன்னு பார்ப்போம். ஐயோ கவிஞரின் மகன் அல்லவா, ஒளியோடு விளையாடி கொண்டிருக்கிறான் உங்கள் மகன். டேய் இருடா, என்னடா அப்படி என்னடாங்க நீ மேஜிக் காட்டுற? டேய் இங்கே வாங்களேன். என்னப்பா என்னப்பாங்க அங்க என்ன? ஏண்டா நீங்களே போய் லைட்ல அடிச்சு அடிச்சு பின்னாடி வராங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. இவங்க பேர் வந்து கனிஷ்கா ஸ்ரீ. இங்கே பாருங்க. ஹலோ, உங்களுக்கு தெரியுமா இவங்க பேர் கனிஷ்கா ஸ்ரீ? உங்கள் பேர் சொல்லுங்க. அப்போ அவர் வந்து கவின். கவின்னு பேர் வச்ச கவின்னு பேர் வச்ச இம்புட்டு பொடுசு விளையாடுது. ஓகே, பேசுது விளையாடுது. நம்ம வந்து சிங்கிள்ஸ். சரி, இவங்க தனியாக ஒரு கேம் நடத்திட்டு இருக்காங்க தம்பி, அது பாட்டுக்கு நடக்கட்டும். மனசார உள்ள விருந்து மனசார உள்ள விருந்து அடேங்கப்பா பிளாக்ஷிப் சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல. அண்ணே பேசுவார். மதர்ந்து போட்டு நம்ம பிளாக்ஷிப் கடாவி இருந்து அங்க மனசார ஒண்ணு இருந்து பிளாக்ஷிப் கடாவி இருந்து மனசார ஒண்ணு இருந்து நம்ம
ஹையஸ்ட் வைப் ஐயா. அடுத்து எந்த ஊர்ல கெடா விருந்துன்னு கேக்குறாருங்க. அந்த ஊருக்கு வரீங்களானே? நம்ம ஊர்லயே பண்ணுவோனே. நம்ம ஊர்ல பண்ணுவோம். அடுத்து மாரா ஜெவுச்சாச்சு மாரா மாரா ஜெவுச்சாச்சு மாரா ஜெவுச்சாச்சு மாரா ஜெவுச்சாச்சு மாரா ஜெவுச்சாச்சு மாரா. நன்றி நன்றி நன்றி. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். கண்டிப்பா நடக்கும். ஸோ ஒரு சும்மா ஒரு பரிச்சாத்திய முயற்சி தான், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. பட் உங்களால் தானே அது பெருவெற்றி பெற்றிருக்கு. சத்யன் பிரதர் ப்ளீஸ் வந்துடுங்க. 2 பேரும் பா ஆக சிறந்த கலைஞர்கள்னு மீண்டும் ஒரு முறை எங்கள் எல்லாரையும் இயக்க வச்சு சொல்லியிருக்கீங்க, உறக்க சொல்லியிருக்கீங்க. நன்றி இருவருக்கும். எஸ், அண்ட் இது நிகழ்வு இங்கே சாத்தியமாகிறதுக்கு காரணமாக நம்மளுடைய டிஜே சாம் எப்பவும் போல் பிளாக் ஷீப்னுடைய உயிர் அடிநாதம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் நம்மளுடைய என்டையர் ஸ்பான்சர்ஸ், ஹெல்தி கிராசர் பெருங்காயமாக இருக்கட்டும், டிலோவாக இருக்கட்டும், கொளத்தூர் பாபு கேட்ரிங் அவர்கள், பார்க்கின் பீச் ரெசார்ட், எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை கிரியேட்டிவ் டீம், நம்மளுடைய ஆங்கர் கவின், அப்புறம் அவருக்கு பின்னாடி இருந்த அந்த டைரக்ஷன் டீம். என்ன எழுதிட்டுலாம் வந்திருக்கானா? என்ன எழுதிட்டு வந்திருக்கான்? யாராவது பேசும்போது குறுக்கே போகணும், கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கணும். பாதி ஈவெண்ட்டை சபரி என்ன எடுத்துட்டாராம், பாதி நீங்க எடுத்துட்டீங்களா? எழுதிட்டுலாம் வந்திருக்கான் 2 பேர். என்னடா என்னென்னமோ எழுதிட்டு வந்திருக்க. ஒரு நாயகன் உதயமாகிறான், என்னென்னமோ எழுதியிருக்கான். சரி, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்னி முயற்சி, முதல் முறையா மேடை ஏறி ஆங்கர் பண்ணியிருக்கான் தம்பி. பேசுப்பா பாப்பா, இப்போ பேசுப்பா. நீ இன்னும் உனக்கு 3 நிமிஷம் இருக்கு, பேசுப்பா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, நீ ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியாம்ல, அதை பேச. அது நீயும் நல்லா போயிட்டுருக்கு, நான் எடுக்கிறது. அதாவது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த யாருமே வந்து போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மைக் கொடுத்தேன்னு தாட்டி விட்டாங்க. அப்புறம் ஏன் ஒன்று என்ன அனுப்புறீங்கன்னு கேட்டிருப்பியே. சொல்லு. நான் பேசுறது தான் கடைசியில் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கு அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஸ்லோ கிளாப்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் என்டையர் கிரியேட்டிவ் டீம், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து நம்மளுடைய சேல்ஸ், விஸ்வா சார், மார்க்கெட்டிங், நம்மளுடைய எல்லாருக்குமே இந்த முறை இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக இங்கே நடந்திருக்குன்னா அது காரணம் இத்தனை பேருடைய உழைப்பு அண்ட் வந்திருக்கவங்களுடைய அன்பும் ஆதரவும். அண்ட் நமக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பாடுபட்டாங்க. நம்ம ஒரு பக்கம் பாடுபட்டோம், அவங்க ஒரு பக்கம் பாடுபட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கூட அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டும் இனி ஒரு தருணத்தில் உங்கள் எல்லாரையும் இதே அகமகிழ்ந்த சந்தோஷத்தோட வித்தியாசமான ஐடியாக்களோட பிளாக் ஷீப் அடிக்கடி இனிமேல் ஆன் கிரவுண்டில் இந்த மாதிரி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அது இசையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கனெக்டடாகவே இருக்க போகிறோம் எவ்ரி மந்த். ஸோ ஈவன் இந்த மாதத்துலேயே இன்னொரு அற்புதமான ஈவெண்ட்டும் நடக்க போகுது. அதை இங்கே சொல்லலாம் இல்லையா? எஸ். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு, நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், 27ஆம் தேதி அன்னைக்கு வேர்ல்ட் சிங்கிள் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. இன்டர்நேஷ்னல் சிங்கிள் டே. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, சிங்கிள்ஸ்னாவே பசங்க தான் அப்படிங்கிறத உடச்சி ஒரு ஃபுல் ஈவினிங் ஃபார் இது ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டியாக இருக்க போது. யாருக்குன்னா சிங்கிள் பொண்ணுங்களுக்கான பார்ட்டியாக ஒரு ஷோ வந்து ஸோ ஒன்லி கேர்ள்ஸ். ஓகே, ஒன்லி இதுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் எஃபெக்ட்ஸ் இருக்கிறாரு அவர். ஸோ ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும், சிங்கிள் கேர்ள்ஸ், பெண்கள் மட்டும் கலந்துட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஈவினிங்காக அந்த சிங்கிள்ஸ் டே அன்னைக்கு வர்ற செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பார்ட்டியாக பிளாக் ஷீப் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஜாலியான ஈவினிங் வித் சூப்பர் மியூசிக், அப்புறம் பிரியாணி, பெவரேஜ் எல்லாம் சேர்த்து அற்புதமாக இருக்க போகுது அந்த ஷோ. ஸோ அதுதான் அடுத்த ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். மீண்டும் உங்களை இந்த ஒரு தருணத்தில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்டையர் பிளாக் ஷீப் டீம் அலாங் வித் ஆர்ஜே விக்னேஷ், சத்யன் பிரதர், மதிச்சயம் பாலாண்ணன் அண்ட் டிஜே சாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் பிளாக் ஷீப் கிட விருந்து கான்சர்ட் பிரசன்டட் பை டிலோ. டைட்டில் ஸ்பான்சர் ஹெல்தி கிராசர் பெருங்காயம். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. பிரசன்டட் பை கோட்ரான் ஃபுட்ஸ் இன் டிலோ கூல் ட்ரிங்க்ஸ். நம்ம ஒரு ஹீரோ. கேட்டரிங் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங். லொகேஷன் courtesy பார்க்கின் பீச் ரெசார்ட்.